அரசன் காலடி பட்டதும் அதிர்ந்த ஜெருசலம். 5 முறை எழுந்து நின்ற பாராளுமன்றம். உலகமே வியந்த உலக தலைவன் மோடிடா. பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணமானது இந்திய தூதரக வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்ற நம் நாட்டு பிரதமர் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்திய பிரதமர் ஒருவர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது இதுவே முதன்முறை என்பதால் இது ஒரு புதிய வரலாற்றை படைத்துள்ளது. பிரதமர் மோடியை வரவேற்று பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மோடியை உலகின் மிகச்சிறந்த மற்றும் ஒப்பற்ற தலைவர் என்று பாராட்டியது அவரது ஆளுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். மோடி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தது முதல் வெளியேறுவது வரை இஸ்ரேல் எம்பிக்கள் 5 முறை எழுந்து நின்று கைத்தட்டி மரியாதை செலுத்தியது ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு அந்நாடு அளிக்கும் மிக உயர்ந்த கௌரவமாக கருதப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் தற்போது வீடியோக்களாக வெளியாகி உலக தலைவர்களிடையே பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் போது அங்கு குழுமியிருந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் பேதமின்றி எழுந்து நின்று நீண்ட நேரம் கைத்தட்டி அவரை வரவேற்ற விதம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் மோடி அமர்ந்தவுடன் என்டிஏ கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை துவக்க சங்கம் வளர்த்த மதுரை மாநகருக்கு வருகை தரும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவரை முறைப்படி வரவேற்ற இஸ்ரேல் சபாநாயகர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் என்றும் காலத்தை வரையறுக்கும் ஆற்றல் கொண்ட தலைவர் என்றும் புகழாரம் சூட்டினார். சபாநாயகர் தனது வரவேற்பு உரையில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளை பயன்படுத்தி மோடியை வரவேற்றது இந்திய பண்பாட்டின் மீதான அவர்களின் மதிப்பை காட்டியது. சபாநாயகர் பேசும் ஒவ்வொரு முறையும் எம்பிக்கள் எழுந்து நின்று மோடிக்கு மரியாதை செலுத்தினர். வரவேற்புரையின் போதே 3 முறை அவர்கள் எழுந்து நின்றதுடன் மோடி மோடி என்று முழக்கமிட்டது நாடாளுமன்ற அரங்கம் முழுவதும் அதிரச் செய்தது. நமஸ்தே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்றும் ஜெருசலேமிற்கு நல்வரவு என்றும் அவர்கள் அன்போடு அழைத்தனர். இறுதியாக தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையேயான நெருங்கிய நட்புறவு மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்து விரிவாக பேசினார். 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் குறித்து பேசிய அவர் இஸ்ரேல் சந்திக்கும் சவால்களையும் துயரங்களையும் இந்தியா உணர்ந்து கொண்டுள்ளது என்றும் அந்த துயரத்தில் இந்தியாவிற்கும் பங்கு இருக்கிறது என்றும் உருக்கமாக தெரிவித்தார். இந்தியா எப்போதும் இஸ்ரேலுடன் உறுதியாக நிற்கும் என்று அவர் முழங்கிய போது மீண்டும் இஸ்ரேல் எம்பிக்கள் எழுந்து நின்று தங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலிய அரசியலில் நிலவும் கடும் உட்கட்சி பூசல்களையும் தாண்டி மோடிக்கு கிடைத்த வரவேற்புதான். அங்கு ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் மோதல் நிலவி வரும் சூழலில் பிரதமர் நெதன்யாகுவின் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மோடியின் உரையை கேட்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் வந்தனர். அவர்கள் மோடியின் பேச்சை தொடங்கும் முதல் இறுதி வரை ரசித்து கேட்டதோடு உற்சாகமாக முழக்கமும் விட்டனர். ஒரு வெளிநாட்டு தலைவருக்காக தங்கள் நாட்டு அரசியல் கசப்புகளை மறந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தது மோடியின் உலகளாவிய செல்வாக்கிற்கு சான்றாகும். உலகின் தவிர்க்க முடியாத தலைவராக மோடி உருவெடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த இஸ்ரேல் பயணம் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருப்பதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.